ஹலோ யூரன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணணும், உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ண பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே, டேரக்டா டாபிக்ல போகலாம். அண்ட் நீங்க போன ஃப்ரைடே மார்க்கெட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் தேர்ஸ்டே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மேபி அந்த வீடியோ செக் பண்ணலாம், ஒரு செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம என்னென்ன மார்க்கெட்ல லெவல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோமோ சேம் லெவல் தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். 90% சேம் லெவல் தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு. ஓகே, அண்ட் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்க கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கிஃப்ட் நிஃப்டி கரண்டோட வியூ பாத்தீங்கன்னா 24,219 இருக்கு. இது வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நமக்கு ஷோ ஆகல. 24,000 எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 222 இருக்கு. அப்படின்னும் போது நமக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் இங்க வந்து பாசிட்டிவ்ல இருக்குன்னா, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த லோல இருந்து ஹை வரைக்கும் 220ங்களா. அப்ப நமக்கு கரண்டா வரைக்கும் எவ்வளவு பாத்தீங்கன்னா 220 மீன்ஸ் இந்த ஹை வரைக்குமே நமக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கரண்டா பிளஸ்ல இருக்கு. ஆனா என்னோட ஒப்பீனியன் நாளைக்கு 8:30க்கு கேப் டவுன் ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் 6:15க்குலாம் ஓப்பன் ஆயிடும் கிஃப்ட் நிஃப்டி. அப்ப கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. பார்க்கலாம், ஏன்னா இது வந்து 100% சொல்ல முடியாது. கரண்டோட வியூல பாத்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல இருக்கு. ஓகேங்களா, ஆனா இதுல நமக்கு ப்ரீ மார்க்கெட் டேட்டால ஷோ ஆகல. ஆனா இதுல இந்த சார்ட்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் பாருங்க. ஓகே ஓகே, மார்க்கெட் நமக்கு இப்போ கேப் அப்ல ஓப்பன் ஆனா நமக்கு என்ன சினாரியோ, கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா என்ன சினாரியோ, எப்படி நம்ம ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா சேம் தான். எந்த லெவல்ஸும் இதுல வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது கிடையாது. இப்போ நல்லா நோட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன சார்ட்ல இருக்கு, இண்டெக்ஸ்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, செகண்ட் இண்டெக்ஸ். ஓகே, இண்டெக்ஸ்ல தான் இருக்கு. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. லாஸ்ட் வீடியோக்கு ஒரு 150 லைக்ஸ் கேட்டிருந்தோம். ஆனா லைக் 120 அந்த ரேஞ்ச் தான் கொடுத்துருந்தீங்க. இந்த வீடியோக்கு மேக்ஸிமம் ஒரு 150 லைக்ஸ் வரைக்கும் கொடுக்க பாருங்க. ஒரு வீடியோஸ் ஒரு லைக் பொறுத்த வரைக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். டெய்லியுமே இவ்வளவு பேர் லைக் பண்ணி பாக்குறாங்க அப்படின்ட்டு வேற எதுவும் கிடையாது. மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஃபைன், டெய்லி வீடியோ போறதுக்கு. ஓகே, பாக்குறவங்க எல்லாமே ஜஸ்ட் ஒரு லைக் கொடுத்தாலே ஆல்மோஸ்ட் நமக்கு 800-900 லைக்ஸ் கிராஸ் ஆயிடும். ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேருக்கு அப்பதான் சஜஷன் வரும். ஓகே ஃபைன். இப்ப நாளைக்கு மார்க்கெட் எந்தெந்த ரேஞ்ச்ல ரியாக்ட் ஆகணும், நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எங்க இருக்குங்களா, 22,000. இப்போ நீங்க இந்த லெவல பாத்திருப்பீங்க. 22,125 வந்து நான் ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பேன், ரிவர்சல்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டா சேம் ஜோன்ல நமக்கு நான் ரிவர்சல் கொடுத்துருந்த மார்க்கெட் கரெக்டுங்களா. இப்போ நாளைக்கு மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா சேம் 24,125 கிட்ட வருதுன்னா நமக்கு ஸ்ட்ராங் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 24,125 கிட்ட வருதுன்னு நம்ம வந்து ஸ்ட்ராங் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். திருப்பி மார்க்கெட் வந்து ஃபால் ஆக பாசிபிள் இருக்கு. இல்ல மார்க்கெட் வந்து டைரக்டா இங்க ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரேஞ்ச்ல ஓப்பன் ஆகுதுன்னா சேம். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்னோட வியூ வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் மார்க்கெட் கேப் அப் நடந்தாலும் 24,780 24,480 சாரி 478 24,478 இந்த பிரைஸை கட் ஆச்சுன்னா மட்டும்தான் இதுக்கப்புறம் நான் புல்லிஷ் மோட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஓகே, மார்க்கெட் மேல போகும்ட்டு. அகைன் இப்போ இந்த ரேஞ்ச்ல இப்போ என்ன நடக்கும்னா ட்ராப் நடக்கும். மார்க்கெட்ல பொறுத்துக்கு அதிகமா ட்ராப் ஆனா லைக் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஹையை கட் பண்ற மாதிரி கட் பண்ணிட்டு திருப்பி இப்படி மார்க்கெட் ஃபால் ஆயிடும். ஓகே, இதனால இப்ப இதுக்கு மேல வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம் வெயிட் பண்ணுங்க. ஒன் டே டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுத்தாதான் பையிங் ப்ரெஷர். இல்ல நமக்கு 1 ஹவர்ல எல்லாம் பிரேக் அவுட் ஆகுனா திருப்பி நமக்கு அடுத்த கேண்டல் அப்படி நமக்கு ஃபார்ம் ஆயிடும். இப்படி நமக்கு மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக ஃபார்ம் ஆயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. நிறைய ட்ராப் நடக்குது மார்க்கெட்ல. நீங்க ரெகுலரா ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபாலோ பண்ண தெரிஞ்சுக்கும். நான் என்ன ட்ராப்ல சொல்றோமோ சேம் ட்ராப்ல நடந்திருக்கும் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, இப்போ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எது ஆக்ட் ஆகும்னா நாளைக்குமே என்னோட வியூ ஃபால் தான். நான் அப் டைம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகேங்களா, அண்ட் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க, ப்ரோ லைக் அந்த இந்தியா பாகிஸ்தானோட அந்த இஷ்யூஸ் பத்தி நம்ம பேசி சொல்லியிருந்தீங்க, கேட்டிருந்தீங்க. அதுக்கு பிஃபோர் டேவே நான் சொல்லியிருப்பேன் மார்க்கெட் கண்டிப்பா ஃபால் ஆகும். நான் வந்து கிளியரா சொல்லியிருப்பேன். ஒரு மேபி அது வேணும்னா நீங்க லாஸ்ட் வீடியோல செக் பண்ணி பாத்தீங்கன்னா அதை நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன். என்னன்னா டெக்னிக்கலா நமக்கு ஒரு நியூஸ் வரப்போகுதுன்னா நமக்கு மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் நியூஸ் நமக்கு லேட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும். ஆனா ஒரு சார்ட்ல டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணீங்கன்னா கரண்டா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த சார்ட் நீங்க ரீட் பண்ண தெரிஞ்சாலே நல்லா நோட் பண்ணீங்க. இப்ப நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க லைக் ஆஃப்டர்நூன் 2 o'clockல இருந்து 1 o'clockல இருந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30 மெசேஜ் கிட்ட வந்துருச்சு எனக்கு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல. ப்ரோ நாளைக்கு லெவல்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு. அப்படின்னும் போது இது என்னன்னா லெவல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. அப்படின்னா இந்த சார்ட் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தான் நம்மளால அது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதே போல சார்ட்டை ரீட் பண்ண நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எப்படிதான் நமக்கு மார்க்கெட் வந்து சார்ட் வந்து ஒர்க் ஆகுது அது நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டாலே போதும். ஓரளவுக்கு ஈஸியா நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். என்னோட ஒப்பீனியன் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஓகேங்களா, நான் ஒரு இன்பிட்வீன்ல 3 to 4 days நான் வீடியோஸ் போடல அப்படின்னு நிறைய மெசேஜ் பண்ணிருந்தீங்க, ப்ரோ உங்க வீடியோஸ் தான் பார்த்து எடுத்துட்டு. இப்போ எப்பயுமே இப்போ இதெல்லாம் மட்டும் கிடையாது, லைஃப்ல எப்பயுமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க.
ட்ரேடிங்ல கூட யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் செல்ஃபா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதுவே உங்களுக்கு நிறைய லேர்னிங் கிடைக்கும். இல்ல இப்ப நான் ஆல்மோஸ்ட் வந்து பண்ணா ஒரு பிப்ரவரில இருந்து வீடியோ போட்டிருக்கேன். நிறைய லேர்னிங் கிடைக்கும். அது மாதிரி ரிப்பீட்டடா நான் என்னென்ன சொல்லிட்டு இருக்கணும், நீங்க பெய்டு கோர்ஸ் அட்டென்ட் பண்ணி தான் லேர்ன் பண்ணீங்கன்ற இல்ல. மேபி உங்களுக்கு டைம் இருக்கு, உங்களுக்கு உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா கோர்ஸ் எடுத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு எனக்கு டைம் இருக்கு ப்ரோ, என்கிட்ட ஃபண்ட் இல்ல அப்படின்னா நீங்க இந்த டெய்லி கொடுக்குற லைவ் மார்க்கெட் வீடியோஸ் பார்த்தாலே போதும், நிறைய லேர்ன் பண்ணிப்பீங்க. ஓகே ஃபைன். இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 24,250 ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் ஜோன். ஓகே, அப்படி நமக்கு மார்க்கெட்ல ஓப்பன் நல்லா நோட் பண்ணுங்க. ஓப்பன் மார்க்கெட்ல சொல்றேன், ஓப்பன் மார்க்கெட்ல 1 ஹவர்ல இந்த ரேஞ்ச் கிட்ட போகுது அப்படின்னா மார்க்கெட்ல வந்து ரிவர்சல் ஆகும் இந்த ரேஞ்ச் கிட்ட. ஓகே, 24,250 அகைன் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் சஸ்டெயின் ஆகுது. ஓப்பன் மார்க்கெட்ல இங்கவே சஸ்டெயின் ஆகுனா 24,150லே ஃபால் ஆகும். அது நம்ம க்ளோஸ் அண்ட் கிராஸை பார்த்து எடுக்கணும், சேஃபா பண்ணுங்க. ஓகேங்களா? மேபி நீங்க ஓஏ டேட்டா கூட நீங்க அந்த டைம்ல என்ன நமக்கு டேட்டா ரீட் பண்ணி அந்த டைம்ல வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுமே நமக்கு சூப்பரா ரியாக்ட் ஆகும். அதை வச்சு பண்ணிக்கோங்க. எப்ப ஸ்ட்ராங்கா ஃபால் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 23,800. இப்போ 23,865 ஃபால் ஆச்சுன்னா கூட பிரேக் அவுட் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய ரிஜெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் போயிருக்கு. அப்படின்னும் போது இன்கேஸ் மார்க்கெட் இங்க ஃபால் ஆனாலுமே ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்து திருப்பி அப்ட்ரெண்ட்ல கொண்டு போயிடுவாங்க. ஓகே, இப்போ என்னன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 23,814. ஓகே, இந்த பிரைஸ் 23,814. இது எல்லாமே இண்டெக்ஸ் சார்ட்ட சொல்றேன். ஃபியூச்சர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு டிராப் பண்ணாதீங்க. லெவல்ஸே உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படி பண்ணாதீங்க. 23,814 நமக்கு ஸ்ட்ராங் ரிவர்சல். இதை நமக்கு மார்க்கெட் உடைக்குதுன்னா தான் பெரிய அளவுக்கு ஃபால் ஆகும். ஆனா இது பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? 70% இந்த லெவல்ல பிரேக் அவுட் கொடுக்க பாசிபிள் இருக்கு. பாசிபிள் தான், 100% சொல்லல. தெரியுங்களா? பாசிபிள் தான். அப்படி நமக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம அக்யூரசி பில்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிரேக் அவுட் இப்போ நான் பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த ரேஞ்சை உடைக்குன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இங்க இருந்து போகும்னு சொல்றேன், இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் ஆகும்னு சொல்றேன். இப்போ இன்கேஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம இப்போ வந்து 80% to 85% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து திருப்பி அகைன் ஃபால் ஆக தான் போகுதுன்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிம்பிள். இதான் லெவல். மேபி நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த 23,800 உடைக்குது அப்படின்னா நாளைக்கு எங்க ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகணும். ஒரு நிமிஷம் ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு சொல்லிடுறேன், உங்களுக்கு புரியும். நியர்பைல இருக்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச். ஓகேங்களா? ஆனா மேபி பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. பிரேக் அவுட் நமக்கு கொடுக்குது அப்படின்னா நாளைக்கே மூவ் ஆயிடாது. மேபி ஒரு அடுத்த டே கூட நமக்கு இந்த பிரைஸ் டச் பண்ண பாசிபிள் இருக்கு. 23,635 வரைக்குமே பாசிபிள் இருக்கு. இன்கேஸ் இந்த பாயிண்ட்டை நாளைக்கு கட் பண்ணி க்ளோஸ் வைக்கிறாங்கன்னா மார்க்கெட் சாலிடா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துடும். 23,000 ஓகே, 23,635 வரைக்குமே மார்க்கெட் வந்துடும். நான் புல்லிஷ் மோட்ல இல்ல. ஓகேங்களா? மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்டா பேரிஷ் மோட்ல தான் இருக்கு. ட்ரெண்ட் டவுன்ல இருக்கு. அதுவும் நீங்க 2 நாள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ மார்க்கெட்ல கிளியரா நோட் பண்ணி பாருங்க. இந்த மார்க்கெட்டோட ஓப்பனிங்க எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க அந்த கிரீன் அண்ட் ரெட் ஃபார்ம் ஆகுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பிரைஸ் வந்து நமக்கு ஓப்பன் பிரைஸ், க்ளோஸ் பிரைஸ். ஓப்பன் பிரைஸ் கீழே இருந்து க்ளோஸ் பிரைஸ் மேல இருந்துச்சுன்னா புல்லிஷ். ஓகேங்களா? புல்லிஷ் அப்படின்னா ஜஸ்ட் அதோட ட்ரெண்ட் நான் சொல்றேன். ட்ரெண்ட் அப்படின்னும் இங்க ஓப்பன் பிரைஸ், க்ளோஸ் பிரைஸ், இங்க ஓப்பன் பிரைஸ், இங்க க்ளோஸ் பிரைஸ். ஓகே, இங்க நமக்கு ஓப்பன் பிரைஸ், க்ளோஸ் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே வந்திருக்கு. அதில் தான் நான் ஸ்ட்ராங்கா வேரியேஷன் சொல்லியிருப்பேன். இங்க நமக்கு ட்ரெண்ட் மாறி இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னும் நமக்கு ரிவர்சல் ஆகும். அதுதான் நம்ம இன்ட்ராடேல இது ஒரு டைப் ஆஃப் சார்ட் ரீட் பண்ணலாம். ஓகேங்களா? நிறைய டைப் இருக்கு, இது ஒரு டைப். அதுல இதான் நமக்கு நாளைக்கான நிஃப்டி லெவல்ஸ். அதே போல பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பாத்துருவோம். ஓகேங்களா? ஃபைன். பேங்க் நிஃப்டி லெவல் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லியிருப்போம் ஃபாலோ ஆகும்ட்டு. இல்ல நீங்க கிளியரா ஒண்ணு பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ரீடெஸ்ட் சொல்லியிருப்போம். இந்த ரேஞ்ச் நமக்கு உடைக்குது. இந்த லைன் நான் லைவ்ல நான் அந்த போன தேர்ஸ்டே யூடியூப் வீடியோல நான் டிரா பண்ணி இருந்திருப்பேன். இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா ரியாக்ட் ஆகும். இந்த லைன் நல்லா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. எக்ஸாக்டா அந்த லைனை பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் எடுத்து திருப்பி நல்லாவே ஃபாலோ ஆயிடுச்சு பாருங்க. அகைன் இந்த ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி சப்போர்ட் எடுத்து இதுதான் நம்ம கேப் ஃபில்லிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? என்னோட 1-to-1 மெம்பர்ஸ் இதுல இருந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. போன ஃப்ரைடேல நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் 1-to-1ல. ஓகே, ஆனா 1-to-1ல இப்ப என்கொயரி பண்ணாதீங்க. 1-to-1 ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்த மே மந்த் வரைக்குமே ஃபுல் ஆயிடுச்சு. மேபி மே 10க்கு மேல 1-to-1 நீங்க எனக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப கரண்டா 1-to-1 பேட்ச் இல்ல, அடுத்த மே வரைக்குமே ஃபுல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப அவைலபிள் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு கேப் ஃபில்லிங்ல எக்ஸாக்டா நமக்கு ரிவர்சல் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதான் ஃபைன். இப்ப அகைன் நமக்கு பேட்டர்ன் பிரேக்கோ ரீடெஸ்ட் எடுத்து நல்லா ஃபாலோ ஆகும். ரீடெஸ்ட் கொடுத்து மார்க்கெட் ஃபாலோ ஆகும். ஓகே, இப்ப நமக்கு மார்க்கெட் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும்? சேம் ஜோன் தான். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் நமக்கு என்ன ரியாக்ட் ஆகணும்? இப்போ இந்த ரேஞ்ச் தான் 23,001. என்னோட ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா 23,000
120 சாரி 53,120 சாரி 55,120 இந்த பிரைஸ் நாளைக்கு வருதுன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்கா புல்லிஷ் மோட்ல போகும், பியரிஷ் மோட்ல போகலாம். ஓகேங்களா, இங்க வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஹை வரைக்குமே ஒரு மந்த் பாசிபிள் கிடையாது. இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட கூட வந்து ரிவர்சல் ஆகலாம். நீங்களா இந்த ரேஞ்ச்ல அகைன் மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட் டச் பண்ணிட்டு ஓகே. ஆனா ப்ரோ எப்ப நம்ம அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஆல் டைம் ஹையை டச் பிரேக் அவுட் கொடுத்தா அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது வரைக்கும் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட். ஓகேங்களா, இந்த ஹையை கட் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஜோன் சொல்லியிருந்தேன் எல்லாம் அப்படிங்க. நாளைக்கு ஸ்ட்ராங் ரிவர்சல் சொன்னா ஃபர்ஸ்ட் 1 hour மேபி கேப் அப்ல நடக்குதுன்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் ஃபாலோ ஆகும்னு சொல்றேன். இப்போ மேபி ஹியூஜ் கேப் அப் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 55,435 இருந்து ரிவர்சல் ஆகும். இல்லைன்னா நமக்கு இப்போ இங்கவே கேப் அப் நடக்குதுன்னா 55,120 நமக்கு ரிவர்சல் ஆகும். 55,435 நான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்ல சொல்றேன். மேபி நமக்கு இப்போ 100 பாயிண்ட்ஸ் நிஃப்டில வந்து கேப் அப்ல இருக்கு. மேபி நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது நம்ம 615 தான் கரெக்டா சொல்ல முடியும். அதை நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே, மேபி இந்த வார் டென்ஷன்லாம் இருக்கும் தான் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும். ஏன்னா சடனா என்ன ஒரு நியூஸ் வந்துன்னு வச்சுக்கோங்க, பெருசா ரியாக்ட் ஆகும் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் நான் 2 வீடியோஸ்க்கு பிஃபோரே சொல்லியிருப்பேன். எப்படி நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி. இன்வெஸ்ட்மெண்ட்னா லைக் லோல பை பண்ணிருக்கீங்க, ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் இங்க பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே போல மார்க்கெட் ஃபால் ஆச்சு. மேபி அந்த இடத்துல பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு. ஓகே, இப்போ அகைன் நாளைக்கு மார்க்கெட் என்ன இங்க மேபி நாளைக்கு இங்க கேப் அப்ல ஓப்பன்னா 55,435 வந்து ரிவர்சல் ஜோன். இல்ல மார்க்கெட் வந்து நியூட்ரல் மீன்ஸ் இங்க இருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட. இப்போ லோ டு ஹை எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு நமக்கு, மேபி லோ டு ஹைன்னும் போது நமக்கு ஒரு 400 இங்க போக பாசிபிள் கம்மி தான். ஆனா நமக்கு ஸ்ட்ராங்னா 55,120 கரெக்டா இருக்கு. ஏன்னா 400 பாயிண்ட்ஸ் மேபி ஒரு 300 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆனாலுமே இந்த ரேஞ்ச்ல ரியாக்ட் ஆகும். ஓகே, இப்போ ஓகே இந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபால் ஆக பாசிபிள் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ரிஜெக்ஷன் இருக்கு. மேபி இங்க எடுத்தாலும் இந்த ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபைன். இப்போ நம்ம டவுன் ட்ரெண்ட் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா டவுன் ட்ரெண்ட் இப்போ நீங்க நிஃப்டில ஒரு பெரிய ஜோன் என்ன ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம்ல பாருங்களேன். இது வந்து க்ரூஷியல் ஜோன். இப்போ 54,248 வந்து க்ரூஷியல் ஜோன். இன்கேஸ் இந்த லைனை உடைக்குதுன்னா அடுத்த மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 53,750 தான் நமக்கு மார்க்கெட் வந்து டச் ஆகும். இல்லைங்களா, இந்த பாயிண்ட் வரைக்கும் ஈஸியா சாலிட் ஆகும். இப்போ இன்கேஸ் இந்த பாயிண்ட் 53,750 தானே, ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன். ஓகே, 50,850 சாரி 53,850 இந்த ஜோன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ரீச் ஆயிடும். ஓகே, நாளைக்குமே என்னோட வியூ வந்து ஃபாலோ ஆகுதான் பாசிபிள் இருக்கு. இப்போ நான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பிளைண்டா ட்ரேட் எடுக்க கூடாது. இப்ப நானே சொன்னாலும் பிளைண்டா எடுக்காதீங்க. நாளைக்கு உங்களோட அனலிசிஸ், நீங்களும் ஒரு அனலிசிஸ் லேர்ன். இப்போ மார்க்கெட் வந்து யாருமே லேர்ன் பண்ணாம உள்ள வந்துருக்க மாட்டீங்க. லேர்ன் பண்ணிட்டு தான் உள்ள வரும். அப்படிங்கும்போது நீங்க உங்களோட லெவல்ஸும் என்னோட லெவல்ஸும் ஈக்குவலா ஒத்து போகுதுன்னா நம்ம ட்ரேட் எடுங்க. இல்ல என்னோட லெவல்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு, உங்களோட லெவல்ஸ் டிஃப்ரெண்டா இருக்குன்னா அன்னைக்கு வெயிட் பண்ணுங்க. யாரோட லெவல்ஸ் ஹிட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்ட்டு? இப்போ உங்களோட லெவல்ஸும் என்னோட லெவல்ஸும் ஈக்குவலா மெர்ஜ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கான்பிடன்ட் லெவல் இருக்கும் ட்ரேட் பண்றதுக்கு. இப்போ நீங்க ஒரு லெவல் வேற மாதிரி டிரா பண்ணிக்கீங்க, என்னோட லெவல்ஸ் வேற மாதிரி இருக்குன்னா அன்னைக்கு ஜஸ்ட் ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. அன்னைக்கு எந்த லெவல் ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நிறைய பேர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதால தான் நிறைய ரெக்வஸ்ட் எனக்கு வந்துட்டு இருக்கு, டெய்லி வீடியோஸ் கொடுங்கன்ட்டு. என்னோட லெவல்ஸ் உங்களோட ஈஸியா இருக்கு அப்புறம் நீங்க கொடுக்கும்போது எனக்கு கான்ஃபிடென்ட்டா எடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகேங்களா, அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க எப்படி உங்களுக்கு லெவல்ஸ் எல்லாமே எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. ஓகே, 53,848 இந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்குமே ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. இப்போ இந்த லோ கட் ஆச்சுன்னா பிரேக் அவுட் ஆகட்டும், திருப்பி ரிவர்சல் வரும்போதுன்னா 54,248 நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இது மேபி வர நாளைக்கு பாசிபிள் கஷ்டம் தான். இருந்தா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் மேபி வர வந்துச்சுன்னா எடுத்துக்கலாமே ட்ரேடு. நாளைக்கு என்னோட வியூ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து 55,120 ரிவர்சல் ஜோன். ஓகேங்களா, இந்த ரேஞ்ச் வந்து ரிவர்சல் ஜோன். அதுவும் என்னன்னா இந்த இப்ப இங்க ரிவர்சல் ஆகும்னா இங்கவே ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ப்ரோ இந்த ஜோனை கட் பண்ணிடுமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். 54,280 சாரி 248. ஓகே, 248 இந்த ஜோனை கட் ஆயிடுமான்னு டவுட் இருக்கும். ஆனா இந்த ஜோனை வந்து கட் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரகிளான ஜோன். ஓகேங்களா, இந்த ஜோன் வந்து இப்போ மேபி நாளைக்கு வந்து திருப்பி இங்க இருந்து கூட ரிவர்சல் ஆகலாம். இது சப்போர்ட்டாவும் ஸ்ட்ராங்கா ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்டாவும் ஸ்ட்ராங்கா ஆக்ட் ஆகும். இது வந்து ரொம்ப க்ரூஷியல் ஜோன். 24,248 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜோன் வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு நல்லா 1 hour மேபி ஒரு 1 day கூட வெயிட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுக்குதுன்னா மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு ஃபாலோ ஆகும். இந்த பாயிண்ட்ல நமக்கு உடைக்குதுன்னா
இப்ப நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா மேபி இந்த ஹை வரைக்கும் போகும்னா திருப்பி நமக்கு ஒரு சின்ன ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஹைல இருந்து லோ வரைக்கும், இந்த ஹைல இருந்து லோ வரைக்கும் நமக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் நம்ம சாலிடா ஒரு 100 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ரொம்பலாம் லாங்கா வெயிட் பண்ணாதீங்க. ஒரு 300 பாயிண்ட்ஸ் ரீசெண்டா 150 பாயிண்ட்ஸ் எடுத்து வெளியே வந்துருங்க. இப்போ 54,248 உடைக்காத வரைக்கும் மார்க் இருந்து லைக் இங்க இருந்து நமக்கு சின்ன ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸ்மால் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஆனா இங்க கிட்ட வரும்போதெல்லாம் செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, இது கிட்ட வரும்போதெல்லாம் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, சிம்பிள். இது 2 ஜோன் தான் நாளைக்கு க்ரூஷியல் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் உடைக்குதுன்னா, இந்த பாயிண்ட் உடைக்குதுன்னா பெரிய அளவுக்கு மார்க்கெட் ஃபால் ஆகும். ஈஸியா வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கூட ஃபால் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ ஹைல இருந்து லோ வரைக்கும் எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஹை டு லோ வந்து பாத்தீங்கன்னா இதுவே நமக்கு 400 பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு. ஓகேங்களா, சாலிடா 400 பாயிண்ட்ஸ் கிடைச்சிது. ஓகே, இது க்ரூஷியல் ஜோன். இதை நம்ம நல்லா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். மேபி இது கட் ஆயிடுச்சுன்னா அடுத்த வீடியோல நான் சொல்றேன். ஓகேங்களா, நாளைக்கு யூடியூப் வீடியோல என்னென்ன ஜோன் ரியாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 54,248 அது ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல டிஃபரெண்ட் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா அது லைவ் மார்க்கெட்ல தான் நம்மளால கரெக்டா அந்த மூவ் வச்சு சொல்ல முடியும். இப்போ மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் நம்மளால சொல்ல முடியாது. கரெக்டா 54,248னா அந்த ஜோன்ல வந்து ரியாக்ட் ஆகுமானா ஒரு ஒரு 30 பாயிண்ட்ஸ் பிஃபோரா கூட ரியாக்ட் ஆகும். சரிங்களா, இப்போ லைவ் மார்க்கெட் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி மொமெண்டம் இருக்கு அதை பொறுத்து நம்ம லைவ் மார்க்கெட்ல டிசைட் பண்ற டேட்டா அது. இப்போ எல்லாமே ப்ரீ மார்க்கெட் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் டிஃபரெண்ட் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா, அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஓகே, இதுதான் என்னோட பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? என்ன டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் லெவல்ஸ் எல்லாமே எப்படி ரியாக்ட் ஆகுது, உங்களுக்கு என்னென்னலாம் வியூ இருக்கோ ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் பாக்குறவங்களும் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. எப்படி இருக்கு லெவல்ஸ் எல்லாமே, எப்படி இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? ஜஸ்ட் பாக்குறவங்க எல்லாமே ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு கமெண்ட். ஓகேங்களா, ஒரு தம்ஸ் அப், ஒரு ஹார்ட் சிம்பிள், எதனா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேங்களா, கொஞ்சம் எங்கேஜ்டா வச்சுக்கோங்க கமெண்ட் செக்ஷன். ஓகேங்களா, ஃபைன். இதான் இதான் நாளைக்கு லெவல்ஸ். மேபி நீங்க திருப்பி ரிப்பீட்டடா வீடியோஸ் பாருங்க. ஓகேங்களா, அப்பதான் உங்களுக்கு நிறைய புரியும் நிறையன்ட்டு. ஓகே, ஃபைன். நம்ம நாளைக்கு யூடியூப் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching this video.